வணக்கம். நான் உங்க கௌஷி பேசுறேன். நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயாவ பத்தி ஒரு சின்ன பதிவு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள், கட்சி பிரமுகர்கள் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாக்கா, அவங்களுக்கு நினைவிடம் கட்ட அவங்க குடும்பத்தாரோ, இல்ல அவங்க குடும்ப நபர்கள் இருக்காங்க. நம்ம காமராஜர் ஐயா யாருக்காக திருமணமே செஞ்சுக்கல? நம்ம தமிழ் மக்களுக்காக அவர் திருமணமே செய்து கொள்ள அவருக்கு குழந்தைகள் கிடையாது. ஆனா, அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தயாராவே இல்லையா? ம். என்ன ஷாஜஹான் வந்து மும்தாஜுக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டினாரு. அது வந்து ஒரு காதல். அது 2 பேரோட முடிஞ்ச விஷயம். ஆனா நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா, தமிழ் தமிழ் மக்கள் எத்தன மக்கள்? அத்தன மக்களுக்காகவும் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. அ இருந்தும் வாழ்ந்தார், இறந்தும் வாழ்ந்தாருங்கிற மாதிரி அவர் இன்னைக்கும் மக்கள்ல நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட நம்ம தமிழ் மக்களால முடியாதா? ம். இன்னைக்கு வந்து இந்தியாவுல பொருளாதார ரீதியா, பண ரீதியா 3வது இடத்துல நம்ம தமிழகம் இருக்கு. ஆனா, நம்ம தமிழ் மக்களால காமராஜர் ஐயாவுக்கு ஒரு நினைவிடம் கட்ட முடியாது. சரிங்களா? நான் கேட்குற கேள்வி தவறா இருந்தா, கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிங்க. இந்த வீடியோவே நான் டெலீட் பண்ணிடுறேன். 2வது ஒரு விஷயம் என்னன்னா, காமராஜர் ஐயா எல்லார் மனசுலயும் ஏன் இன்னைக்கும் நிக்கிறாருன்னா, சத்துணவுன்ற ஒரு திட்டத்தினால தான் அவ்வளோ பெரிய மாமனிதரா ஆனாரு அவரு. நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு மக்களுக்கு. ஆனா, குழந்தைங்க வந்து பசியோட வந்து நின்னு மயக்கம் போட்டு விழுந்ததுனால, அந்த ஒரு திட்டத்த அவரு கொண்டு வந்திருக்காரு. பிள்ளைங்க பசியோட ஸ்கூல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு. க ஸ்கூல் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கம்மியா தான் போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அந்த சத்துணவு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு செல்றதையே ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பசி அந்த காலத்துல இருந்திருக்கு. ஸ்கூலுக்கு போனானாவது ஒரு வேளை சாப்பிடலாம். அதன் மூலியமா பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆள் ஆனாங்க. என்ன? ஆனா, நீங்க அந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவ மறந்தே போயிட்டீங்க. YouTubeலயே வந்து ஒரு 10 பேர் பெருமையா பேசினா 10 பேர் திட்டுறாங்க. அதுக்கு யாரும் எந்த பதிலும் சொல்றது கிடையாது. நியூஸ்லயவே இருந்தாலும் சரிதான். கமெண்ட்ஸ பார்த்தீங்க நேரடியா வீடியோவும் போடுறாங்க. இன்னைக்கு வந்து உள்ள ஒரு பெரிய பெரிய பொறுப்புல உள்ளவங்கள, அதிகாரிகள வந்து 10 பேர் திட்டினா 10 பேருக்கு பிடிக்கிறதில்ல, 10 பேருக்கு பிடிக்குது. ஆனா காமராஜர் ஐயாவ பத்தி ஒரு தப்பான கமெண்ட், ஒரு நபர் அவங்க மோசம். தமிழ் மக்கள் இவர் மோசம்னு சொல்லாத ஒரே மாமனிதர் வந்து நம்ம காமராஜர் ஐயா தான். அது உங்களுக்கே தெரியும். என்ன, அவரோட பிள்ளைகள் நாம எல்லாரும் தான். அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, அவருக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றத தாண்டி, அவர்களுக்கு குழந்தைகள், பிள்ளைகள்ன்னா நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் தான். அவர நீங்கலாம் மறந்துட்டீங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். சரிங்களா? அவரு நெறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஆனா, எனக்கு நெஞ்சில பதிஞ்ச ஒரு திட்டம், 60 வயசு மேல உள்ளவங்களுக்கு பென்ஷன் பணம் ஒரு திட்டம் குடுத்துருக்காரு. 2வது பள்ளி பிள்ளைகளுக்கு உணவு திட்டங்கிறத யாருமே குடுத்துருக்க முடியாது. ஏன்னா, அன்றைய காலகட்டத்தில பொருளாதாரம் ரொம்ப வளர்ச்சி கம்மி. அப்பவே வந்து அந்த மதிய உணவு திட்டங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நெறைய நன்கொடை குடுத்து, நெறைய இடத்துல பேசி, நெறைய பேர்ட்ட வந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்ணி, நெறைய பேர்ட்ட பெர்மிஷன் வாங்கி தான் இந்த மதிய உணவு திட்டத்தையே குடுத்துருக்காரு. 2வது அவரு வந்து சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி ராஜாஜின்னு சொல்லி ஒருவர் வந்து சிஎம்மா இருந்தாரு. அவரு ஆயிரக்கணக்கான பள்ளிகள மூடி வச்சிருந்தாரு. அதாவது இப்ப நிதி பிரச்சனையா. ஆனா அத கூட இவரு சிஎம் ஆன உடனே திறந்திருக்காரு. முடியுங்கிறது மட்டும் தான் இங்க. அதனால அவர பத்தி கொஞ்சம் யோசிப்போம், சிந்திப்போம். அவருடைய வரலாறுகள பாருங்க. நெறைய நன்மைகள் செய்திருக்காரு. அவருக்கு ஒரு மணிமண்டபம் கண்டிப்பா ஒரு தாஜ்மஹால் மாரி ஒரு நினைவிடம் கண்டிப்பா கட்டலாம். 1954ல வந்து அவரு சிஎம் ஆகுறாரு. 9 ஆண்டு காலம் பதவியில இருக்காரு. அவரோட பீரியட்ல நெறைய குளங்கள வந்து தூர்வாரி இருக்காரு. ஒண்ணும் இல்ல. அணைகள் நெறைய கட்டியிருக்காரு. அந்த அணைகள் இன்னைக்கும் வந்து பேட்ச் ஒர்க்லாம் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு இன்னைக்கும் இன்னைக்கும் வந்து ஒரு ஸ்டெடியா, ஸ்ட்ராங்கா நிக்கிது. என்ன? இன்னைக்கு வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியும். கல்வின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்னா, அதுக்கு முழு காரணம், முக்கியமான காரணம் அவர் மட்டும் தான். வேற யாருமே இல்ல. ஆனா அவருலாம் இன்னைக்கு நாட்ல இருந்திருந்தாருன்னா, நம்ம நாடு வல்லரசு நாடா இருக்கும். கேப்டன் ஐயா சொன்ன மாதிரி. உண்மையாவே நம்ம நாடு வந்து வல்லரசு நாடா இருக்கும். அவரு இந்த காலத்துல பிறக்கலையேன்றது ஒரு வருத்தம். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து அவர நெனச்சு பார்க்கணும். அவர் வந்து அ இன்னைக்கும் முன்னோடியா இருக்காரு. பெரிய பெரிய ஆட்சி பொறுப்புல உள்ளவங்களுக்கு வந்து அவரு தான் வந்து முன்னோடியா இருக்காரு. நான் இந்த வீடியோவ பார்த்துட்டு சும்மா ஆதங்கப்பட்டு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நல்ல தமிழ் குடிமகனா, ஒரு இந்திய குடிமகனா, ஒரு தாய் வயித்துல பிறந்த ஒரு மகனா, ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு தகப்பனா, ஒரு மனிதனா
யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது சரியா, தவறான்னு தெரியும். நீங்க எல்லாம் மனசு வச்சா முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா தமிழ் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி, அவருடைய நினைவிடத்தையும், மணிமண்டபத்தையும் பார்த்து வியந்து போற மாதிரி, ஒரு 100, 200, 1000 மக்கள் போய் ஓய்வு எடுக்கிற மாதிரி, ஒரு மழையிலயோ, ஒரு வெயில்லயோ, அங்க போய் ஒதுங்கி நிக்கிற மாதிரி ஒரு இடத்த கண்டிப்பா உருவாக்கணும்னு தமிழ் மக்கள்ட்ட நான் அன்போட கேட்டுக்கிறேன். இது என்னோட ஆதங்கம் மட்டும் தான். வேற ஒண்ணும் கிடையாது. தவறாக இருந்தால் மன்னிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.